திமுக ஆட்சி 4 ஆண்டுகளில் கோடை விழா நடைபெறவில்லை. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் கல்லூராயன் மலையிலே கோடை விழா நடைபெறவில்லை. 4 சக்கர வாகனமோ இல்ல 2 சக்கர வாகனமோ இறங்கி திரும்பி ஏறும்போது விழுந்து கீழதான் விழுகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்ததால் அவர்களுக்கு வரலாறு இந்த வரலாறு அவர்களுக்கு தெரியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பு அவர்களும் உள்துறை செயலகத்திலே எங்களை இடமாற்றம் செய்யுங்கள் என்று மனு வழங்கியிருந்தார்கள். கடந்த காலிலே மிகப்பெரிய ஸ்ரீமதி பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை எல்லாம் இந்த மாவட்டத்திலே நடந்த மாவட்டம். பேரளவிலே ஒரு சின்ன கட்டிடத்துல மட்டும் கடுக்கா தொழிற்சாலை என்று பெயர் எழுதிவிட்டு கடிக்கா தொழிற்சாலை என்று சொல்வார்கள். கோமிகி டேமிலே தொடர்ந்து 60-70 ஆண்டு காலமாக இதுவரை தூர் வரவில்லை. உங்களுக்கு அனுமதி அளித்தது யாரு? உதவி ஆய்வாளர் கச்சராபாளையம் உதவி ஆய்வாளர் திரு கார்த்திக் என்பவர். வழக்கு போட்டது யாரு? அதே உதவி ஆய்வாளர் கார்த்திக் அவர்கள். இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசியல் எப்படி இருக்குது? சமூக பணிகள் எப்படி இருக்குது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கல்லூராயன் மலையில் கோடை விழா தொடர்ந்து நடைபெற்று வரும். திமுக ஆட்சி 4 ஆண்டுகளில் கோடை விழா நடைபெறவில்லை. 4 வருஷமாவே நடக்கல. 4 வருஷமாவே 4 ஆண்டுகளாகவே நடக்கவில்லை. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து கல்லூராயன் மலையில் கோடை விழா இந்த ஆண்டு நடைபெற வேண்டும், ஜூலை மாதங்களிலே 14-15 தேதிகளிலே கோடை விழா நடைபெறும், நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோடை விழாவிலே 500-1000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மக்கள், எஸ்டி மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும், பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். 2 நாள் கல்லூராயன் மலையிலே அந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைத்து துறை சார்பிலும் கண்காட்சிகள் இருக்கும். ஒட்டுமொத்த கல்லூராயன் மாலை மக்களும் இந்த 2 நாட்களிலே சந்திப்பார்கள், அந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். இது 4 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வருகின்றன. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் கல்லூராயன் மலையிலே கோடை விழா நடைபெறவில்லை. கல்லூராயன் மலையிலே இன்னமும் பல கிராமங்களில் சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் பிரச்சனை எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. மழை காலங்களிலே பல ஊர்களுக்கு அந்த மக்கள் செல்ல முடியாத ஒரு அவல நிலை. கல்லூராயன் மலையிலே இந்த 4 ஆண்டுகளிலே ஒரு 20% தான் அந்த பழங்குடியின மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ பின்தங்கி இருக்கிறார்கள். மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைக்காக சென்னையிலே பல வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்ந்த போது நீதி அரசர் அவர்கள், அன்றைக்கு அமைச்சராக இருந்த இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற திரு உதயநிதி அவர்கள் கல்லூராயன் மலையிலே நேரிலே சென்று ஆய்வு செய்வார் என்று உயர்நீதிமன்ற நீதி அரசர்களே சொல்லியிருந்தார்கள். இதை சொல்லி 1 ஆண்டுகளாயும் அமைச்சராக இருந்த போதும் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்த போதும் கல்லூராயன் மலையிலே வந்து ஆய்வு செய்யவில்லை. கல்லூராயன் மலையிலே மக்கள் பின்தங்கி இருக்கின்றன, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கின்றன. கல்லூராயன் மலையிலே அரசு கலைக்கல்லூரி கட்ட வேண்டும். சார், இப்ப ஒரு 4 வருஷமா கோடை விழா நடத்தலான்றீங்க. கோடை விழா இருக்குவாங்களா? மக்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு அப்படின்றத தாண்டி மாவட்டத்திற்கான பொருளாதாரத்தில் அது என்ன பங்கு வகிக்கிறது? கோடை விழா நடத்துறதுன்றது என்ன விதமான பங்கு வகிக்கும்? கோடை விழாவால் கல்லூராயன் மலை மக்கள், பழங்குடி மக்கள் அந்த ஆண்டுதோறும் 500-1000 ஜாதி சான்று தருவார்கள். அரசு சார்பிலே பல நலத்திட்ட உதவிகள் வழங்குவார்கள். 2 நாள் அந்த கல்ச்சர் ப்ரோக்ராம், கலை நிகழ்ச்சி நடைபெறும். ஒட்டுமொத்த துறையும் இருப்பதை அந்த மலைவாழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே மலைவாழ் மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் அந்த கோடை விழா நடைபெறும். அதுவே தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அந்த கோடை விழா நடைபெறவில்லை. இது நடக்காததற்கு மாவட்ட நிர்வாகம் என்ன காரணம் சொல்றாங்க? அதற்கு மாவட்ட நிர்வாகமும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்களாம் அந்த மக்கள் மீதும் அந்த விழா மீதும் கவனம் செலுத்தாததான் காரணம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கல்வராயன் மலை அப்படின்றது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தால. அப்படி இருக்கும்போது அங்க கோடை விழா நடத்துவது எந்த விதமான பயன்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப நடத்தாததுனால என்ன மாதிரியான இழப்புகள் சந்திச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மிக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய, அரசால் இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மறுக்கப்படுகின்றன. அந்த கோடை விழாவிலே சில நிதிகளும் திருடப்படும். மக்களுக்கு போதிய அளவிலே அந்த பங்களிப்பு அரசு நிதி ஒதுக்கி அந்த நிதியை மக்களுக்கு முழுமையாக செலவழிப்பது கிடையாது. ஆகவே கோடை விழா நடத்தினால் மலைவாழ் மக்கள் மிக சிறப்பாக, விவரமாக, தெளிவாக அந்த மக்கள் பயன்பெறுவார்கள், தெரிந்து கொள்வார்கள். அதை மாவட்ட நிர்வாகமும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்கள் அந்த மக்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை. அந்த மக்கள் மீது ஒரு உணர்வை, ஒரு பாச உணர்வை இவர்கள் விரும்பாததன் காரணம் தான் இன்றைக்கு கோடை விழா நடைபெறுகிறது. சமீபத்தில் கல்லூராயன் மலை பகுதிகளில் சாலை போட்டதாக செய்திகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அக்கறை காட்டல அரசு நிர்வாகம் எப்படி சொல்றீங்க? ரோடே போட்டாலும் இன்னும் பல ஊர்களுக்கு சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்ல. மின்சார வசதி பல ஊர்களுக்கு இல்ல. சாலை வசதியில இன்றைக்கு பாத்தீங்கன்னா கச்சிராபாளையத்திலிருந்து, பரிகத்திலிருந்து மெயின் ரோடுகள் இருக்கின்ற சாலைகள்ல தார் சாலை தனியா நிக்குது. சைடுல ரொம்ப அரிச்சு போய் 1/2 அடி பள்ளத்துக்கு இருக்கு. பஸ் வரும்போது 4 சக்கர வாகனமோ இல்ல 2 சக்கர வாகனமோ இறங்கி திரும்பி ஏறும்போது விழுந்து கீழதான் விழுகிறாங்க. அதனால அதுக்கு ஒரு சிமெண்ட் இரு புறங்களும் சிமெண்ட் போட்டு சரி பண்ணணும். பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும்
அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஒரு நாளைக்கு 10 பேருந்து போவது, அந்த சாலையை சரி பண்ணாது இருப்பதுதான் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப லோக் ஜனசக்தி கட்சி மட்டும்தான் நீங்க இப்ப மனு கொடுத்திருக்கீங்க கோடை விழா நடத்தணும்னு சொல்லிட்டு. கள்ளக்குறிச்சியில மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, திமுக கூட ஆளுங்கட்சி விட்டுருங்க, தேமுதிக இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, மற்ற இன்னைக்கு விஜய் கட்சி கூட இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? கோடை விழா நடத்தணும் அக்கறை இவர்களுக்கு இல்லையா? மக்கள் மீது இல்லையா? தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்ததால் அவர்களுக்கு வரலாறு, இந்த வரலாறு அவர்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே திமுக கூட்டணியில் இருப்பதால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் ஒரு போராடக்கூடிய கட்சியா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார். விடுதலை சிறுத்தைகளும் ஆரம்ப காலத்திலே ஒரு போராட்ட குணம் கொண்ட கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து இதை போல ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு உண்மையான விஷயங்களை சொல்லுவது கிடையாது. அதிமுக அந்த பிரச்சனை கையில எடுக்க வேண்டும். திமுகவுக்கு அதிமுகவுக்கும் சில அரசியல் போராட்டம், ஆட்சி அமைப்பான போராட்டங்கள் மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துகிறார் தவிர இதை போல விஷயங்களை கல்லூராமலையில் இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் எடுக்க வேண்டும், கையில் எடுக்கவில்லை. இப்ப என்னை ஒரு வார காலத்திலே நூற்றுக்கணக்கான கட்சியின் பல கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உண்மையான இந்த கோடை விழாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் என்று சொல்லியிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். அது எனக்கு பின்னால் கூட புரட்சி பாரத சார்பிலே மாவட்ட செயலாளர் சில கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், கோடை விழா நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான விஷயம் தான். அவங்க இருக்கின்ற பிரச்சனை இதை எடுக்கணுமா கவனமா? ஏன்னா கல்லூராயன் மலையிலே நம் கட்சி பல ஊர்களில் இருக்கின்றன. கல்லூராயன் மலை மக்கள் ஒரு டெய்லியும் 10 பேர், 50 பேர், 100 பேர் என்னை சந்திக்கிறார்கள். இப்படி அந்த மக்களோடு இணைந்து இருப்பதால் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது நம்மளுக்கு முழுமையாக தெரியும். மாவட்ட நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பல குறைகள் சொல்லப்பட்டிருந்தது. கடந்த மாவட்ட ஆட்சியர் மீது ஆளுங்கட்சியோடு அரசியல்வாதியோடு ஒத்துப்போகிறார், அவர்களுக்கு தலையாட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி இப்பொழுது இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளராகட்டும், மாவட்ட ஆட்சியராகட்டும், அவருடைய செயல்பாடுகளை லோக் ஜனசக்தி கட்சி எப்படி பார்க்கிறது? அவருடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மிக சிறப்பா கடந்த காலங்களில் இருக்கின்ற அதிகாரியோட இவங்க மிக சிறப்பா செயல்படுறாங்க. ஒரு 50% தான். இவர்களை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்களும் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருப்பவர்களாம் மிகப்பெரிய அளவுடைய ஆதிக்கம் செலுத்தி அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டுகிறார்கள். ஆகவே அவர்களால் முழுமையா மக்கள் பணியை செய்ய முடியவில்லை. இதை தமிழக அரசு அல்லது முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்களா அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அரசியல்வாதிகளை இல்ல, அரசு ஊழியர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இடமாற்றம் அப்படின்னு சொன்னாலே பதறாங்க, ஐயோ கள்ளக்குறிச்சியை வேண்டான்றாங்க அப்படின்ற அளவுக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள்ல செய்திகள் அடிபடுகிறது. அப்படி கள்ளக்குறிச்சியில என்னதான் அரசியல் அழுத்தங்கள் இருக்கும்? கள்ளக்குறிச்சியில 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த மாவட்ட நிர்வாகத்தை, மாவட்ட அதிகாரிகளை, ஒன்றிய அதிகாரியாக இருந்தாலும் ஏற்கனவே கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றி நாம் இதே மீடியாவில் பேசும்போது மாவட்ட அதிகாரிகளே பயப்படுகிறார்கள். மாவட்ட அதிகாரிகளை இவர்களுக்கு அடிமையாக, இவர் சொல்லுகின்ற தவறுகளுக்கு உடந்தாக இல்லைனா உடனடியாக இடமாற்றம் செய்கிறார்கள் என்று இதுபோல கடந்த காலங்களிலே நான் பேசியிருக்கிறேன். மீண்டும் இப்போதும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அது பொறுப்பு அமைச்சராக இருப்பவர்களும் மக்கள் பணியை, அரசு பணியை சுதந்திரமாக செய்ய விடுவதில்லை. பல விஷயங்களை, தவறான விஷயங்களுக்கு உடந்தையாக இருக்க சொல்கிறார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் உள்துறை செயலகத்திலே எங்களை இடமாற்றம் செய்யுங்கள் என்று மனு வழங்கி தமிழக முதல்வர் அவர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கண்டிச்சதாக தகவல் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மையாக இருந்தால் முதலமைச்சரை நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் மாவட்ட நிர்வாகத்தை யார் சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுக்கிறார்களோ அவர்களை தமிழக முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும் என்பதால் லோக் ஜனசக்தியினுடைய கோரிக்கை. கல்வியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசி இடத்திற்கு முந்தைய இடத்திற்கு போயிடுச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஒரு காலத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு சிறப்பான, இங்க இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சென்றவர்கள் தமிழக அரசியல் அளவிலும் அதிகார அளவிலும் ஒரு சிறந்த பணியிடங்கள்ல இருக்கும்போது கூட இன்னைக்கு கல்வி பின்தங்கி போயிருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இங்க இருக்கின்ற அரசு ஊழியர்களை, அரசு அதிகாரிகளை, அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொள்ளையடிப்பதும் அவர்களை சுதந்திரமாக வேலை செய்ய விடாமல் ஒரு கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் மக்களுக்கு சென்றடையக்கூடிய சில சலுகைகளை கவனம் செலுத்தாமல் தவறாக பயன்படுத்துவது தான், அந்த கல்வித்துறையிலும் அதை சரியாக பயன்படுத்தாததால் தான் இன்றைக்கு 37வது இடத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயங்கள், கள்ளக்குறிச்சியிலே, விழுப்புரத்திலே கடந்த காலங்களிலே 2 அமைச்சர் கொடுக்கிறார்கள். திருச்சி, மதுரை, கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு 2 அமைச்சர்களை கொடுக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசு, தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்கும் அமைச்சரை வழங்கவில்லை. இந்த மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சரை வழங்கியிருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய கவனம் மிக சிறப்பாக கல்வியிலும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அரசியல் அழுத்தங்களை அதிகமாக கொடுக்கிறாருன்றீங்க, அரசு ஊழியர்களை செயல்பட விடாம தடுக்கிறாங்க,
அவர்களுடைய இஷ்டத்திற்கு செயல்பட வலியுறுத்த அழுத்தம் கொடுக்குறாங்கன்றீங்க. இப்ப அவங்களுக்கு மாவட்ட ஒரு மந்திரி போஸ்டிங் கொடுத்துட்டா அவங்களுடைய அழுத்தம் இன்னும் அதிகமா இருக்காதா? பிரஷர் ஆமா, அமைச்சர் கொடுத்தா அழுத்தங்களும் அதிகா இருக்கும். அதே நேரத்தில் அமைச்சர்களும் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதால் முதலமைச்சர் அதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் மீடியாக்களிலும் அவர் செய்கின்ற தவறுகள் அப்பப்ப தெரியும். இப்ப தெரியும் போது இந்த ஆட்சி அகற்றப்படும் அல்லது முதலமைச்சருடைய பெயர் கெடுவதால் முதலமைச்சர் கூப்பிட்டு அந்த அமைச்சரை கண்டிப்பார். இதற்காக இந்த மாவட்டத்திற்கு அமைச்சரை கொடுக்காமல் கல்வித்துறையிலும் 37வது இடம், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்த காலிலே மிகப்பெரிய ஸ்ரீமதி பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை எல்லாம் இந்த மாவட்டத்திலே நடந்த மாவட்டம். ஆகவே இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொறுப்பு வகிப்பவராக இருப்பதால் தான் அமைச்சர் ரகசியமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக அண்ணன் உதயசூரியனோட அருமை சகோதரர் வசந்தன் கார்த்திகேயன் அவர்களுக்கு தான் இந்த அமைச்சர் அதிகமாக சப்போர்ட் செய்து கொண்டு அவர்களை தவறு என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்கள், அந்த அதிகாரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மறைமுகமான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சர் இருந்தால் அந்த அமைச்சர் மிக சிறப்பாக பணி செய்வார். அந்த அமைச்சர் தவறு செய்தாலும் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலோ அல்லது பத்திரிகையிலோ தொலைக்காட்சிகளுக்கோ சென்று அவர்கள் திருத்தப்படுவார்கள் அல்லது திருந்தி அந்த மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வார் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் பாத்தீங்கன்னா பொதுவா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கல்வராயன் மலை பகுதிகளில் வாக்குகள் கேட்டு வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கடுக்காய் தொழிற்சாலை அமைக்கப்படும், அதுல வந்து ஒரு 2000 பேருக்கு 3000 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதிகள் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடுக்காய் தொழிற்சாலைகள்லாம் உருவாயிடுச்சா? என்ன மாதிரி சூழ்நிலை நடந்துட்டு இருக்காங்க? கல்வராயன் மலையில் மிகப்பெரிய அளவிலே கடுக்கா பயிரிடுவது, கடுக்காவுடைய வளர்ச்சி பயிர் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை நாம் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம், பல செய்தித்தாள் வந்திருக்கு, பல முறை போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கல்லூராயன் மலை இதுவரை கடுக்கா தொழிற்சாலையை உருவாக்கவில்லை இந்த அரசு. வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அண்ணன் உதயசூரியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் கடுக்கா தொழிற்சாலையை உருவாக்கவில்லை. மனு கொடுக்கும் போதோ போராட்டம் நடத்தும் போதோ பேரளவிலே ஒரு சின்ன கட்டிடத்துல மட்டும் கடுக்கா தொழிற்சாலை என்று பெயர் எழுதிவிட்டு கடுக்கா தொழிற்சாலை என்று சொல்வார்கள். ஆகவே மரவள்ளிக்கிழங்கினுடைய தொழிற்சாலையும் கடுக்கா தொழிற்சாலையும் கல்லூராயன் மலையில் இந்த ஆட்சி முடிவதற்குள் உருவாக்க வேண்டும். படகு சவாரி இடத்திலே மிக மோசமாக செடி கொடி எல்லாம் வளர்ந்து அந்த ஒரு படகு சவாரி கோமுகி அணை பகுதி சொல்றீங்களா இல்ல வந்து வெள்ளிமலை இருந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் அரசு சரி செய்ய வேண்டும். கோமுகி டேமிலே தொடர்ந்து 60-70 ஆண்டு காலமாக இதுவரை தூர் வரவில்லை. அந்த தூர் வாருவதற்கு பல முறை மாவட்ட ஆட்சியர் இடத்திலும் தகவல் உரிமை சட்டத்திலும் நாம் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனு சம்பந்தமாக ஒரு 5 மாதத்திற்கு முன்னால் கூட மாநில தகவல் ஆணையத்திற்கு சென்றிருந்தோம். அங்கேயும் தகவல் ஆணையர்கள் யாரும் அரசு அதிகாரியிடத்திலே லஞ்சம் பெற்றுக் கொண்டு பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலருக்கு தகவல் உரிமை சட்டத்தினுடைய பதிலை வாங்கி கொடுப்பதில்லை. அங்கே போகின்ற மனுதாரர்களே தகவல் ஆணையர்கள் மிரட்டுகிறார்கள். வேணும் என்று சொன்னால் நீங்க போய் மாவட்ட ஆட்சியத்திலே மனு கொடுக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியிலே மனு சாத்தனூர் அணை மாதிரி கோமுகி அணையும் வந்து பராமரிக்கப்பட்டு ஒரு சிறந்த சூழ்நிலை இருந்தா பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்கும் இல்லையா? வேலை வாய்ப்பும் கிடைக்கும், மறைமுகமான பணிகள் கிடைக்கும். இன்றைக்கு விவசாயத்திலே தஞ்சாவூருக்கு அப்பாற்பட்டு கள்ளக்குறிச்சி தான் களஞ்சியத்திலே அல்லது நெல் பயிரிலே 2வது இடம் என்று ஒரு பேர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே டேம்ல 20 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு டேம்ல யாருமே வேலையை செய்ய அந்த கோமிகி டேம்ல இருக்கின்ற ஏஇனுடைய அலுவலகத்திற்கு எந்த அதிகாரியும் வருவது கிடையாது. டேம் மட்டுமே தான் இருந்துட்டு. சரி, இப்ப பொதுமக்கள் வந்து அணையை பார்வையிட சென்றார்கள்னா எப்படி பார்வையிடுறதுக்கான சூழல் இருக்கிறதா இல்லையா? பார்வையிடம் தான் நடந்து ஏறலாம தவிர அந்த கோமிகி டேமை வந்து அந்த கேட்டு பூட்டி வச்சிடறாங்க. பூட்டி வைக்கிறதா 2 வீலர்லயோ கார்லயோ மேல ஏறது கிடையாது. நிறுத்திட்டு கீழே ஏறி சிரமப்பட்டு இதுல பார்க்க வரவங்க கூட அந்த கேட்டு பூட்டுக்கிட்டால ஏறி நடந்து பாக்குறதான ஒரு மலைச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதனால கோமிகி டேம்ல ஏற்கனவே இருந்த சுற்றுலா தரத்தில் ஏற்கனவே இருந்த பலாயிரக்கணக்கான சிலை பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு 100% அழிந்து போயிருக்கின்றன. அங்கு ஒரு கழிப்பிடம் கூட கிடையாது. ஆனா தகவல் ஆணையர் சொல்றார் கோமிகி டேம்ல கழிப்பிடம் கட்டி இருக்கிறார். டேம்ல வந்து ஆளே வேலை செய்யல, இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்றதுன்னு சொல்றாங்க. பல முறை நிதி ஒதுக்கப்பட்டும் அந்த நிதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் லஞ்சமாக கொள்ளடிக்கிறார்கள் தவிர இதுவரை அதுக்கு யாரும் செலவு செய்வது கிடையாது. சரி, நீங்க மக்கள் சேவார்கள் இருக்கீங்க, நீங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கவில்லை. மக்களுடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பல பணிகள் இருக்குது, வேலைகள் இருக்குது. கல்வராயன் பகுதி மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது அரசு இதுக்கு செலவு பண்ணல போல இருக்குன்னு நினைப்பாங்க. நிதி ஒதுக்கப்படுகிறது என்றால் ஒதுக்கப்படும் நிதி எங்க போகுது அப்படின்ற கேள்வியை எழுப்பி போராட்டங்களை முன்னெடுத்துக்கணும் இல்லையா? எல்லா அரசியல் கட்சிகளும் ஏன் அமைதியா இருக்கீங்க? நாம் மனு கொடுத்திருக்கிறோம், தகவல் உரிமை சட்டம் போடுறோம், எல்லாம் செய்யறோம். போராட்டம் செய்யல. ஏன்னா போராட்டம் செஞ்சாதான் மக்களுக்கு தொலைக்காட்சி பத்திரிகைகளுக்கு தெரியும். வருங்காலங்களிலே நாம் அதை கண்டித்து நாம் அதை போராட்டம் வைக்கணும்னா
ஏனோதானு பண்ண முடியாது. அதிகாரிகள்ட்ட கிடைக்கல. தகுதி உரிமை சட்டத்துல அதான் கேட்கிறோம். எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, எவ்வளவு எந்தெந்த வேலை செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறோம். பதில் கொடுக்கறது கிடையாது. முதல் மேல்முறையீட்டு அலுவலரும் கொடுக்கறதில்ல, இரண்டாம் மேல்முறையீட்டு அலுவலரும் கொடுக்கல. தகவல் ஆணையத்தை நம்பி போனா தகவல் ஆணையர் மனுதாரரை மிரட்டுகிறார், சமூதாரர்களை மிரட்டுகிறார். இங்க இருக்கின்ற அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட லஞ்சம் பெற்றுக்கொண்டு நம்மளை மிரட்டி அந்த மனுவை முடித்து வைக்க போகிறார்கள். ஆகவே முதல் கண்டிக்கிறது தகவல் ஆணையர்களை தான் கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டும். தகவல் ஆணையரை கண்டித்தும் பல அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருக்கார்கள். சட்ட பஞ்சாயத்து இயக்கமோ 10 ரூபாய் இயக்கம் போன்ற இயக்கங்கள்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனா எல்லாம் தகவல் ஆணையமும் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதால் அந்த போராட்டங்கள் வெல்வதில்லை. போராட்டம் நடத்தினாலும் ஓரிரு நாளிலே அந்த போராட்டம் மங்கி போய் விடுகின்றன. ஆகவே இந்த பிரச்சனைகள்லாம் தலையெடுத்தாக வேண்டும். ஒரு காலத்தில் தகவல் உரிமை சட்டத்திற்கு பயந்தார்கள், இன்றைக்கு தகவல் உரிமை சட்டத்தை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தகவல் உரிமை சட்டம் நீதி அரசர்களால் மீண்டும் வலுவு பெற வேண்டும். தகவல் உரிமை சட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி முதல் மனுவிலே தேவையானதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் அரசு கடுமையாக வழங்க வேண்டும் என்பதற்கு நீதி அரசர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று. கள்ளக்குறிச்சி நகருக்கு ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் நிறைவடைந்து விட்டதா? என்ன மாதிரியான சூழல் இருக்கு? ஏன்னா முதல்ல கள்ளக்குறிச்சியுடைய மைய பகுதியில ரயில் நிலையம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறதா? எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது? 15 ஆண்டுக்கு முன்பே தமிழிலும் ஆங்கிலத்திலும் கள்ளக்குறிச்சியிலே ரயில்வே ஸ்டேஷன் வர வேண்டும். இங்கிருந்து திருவண்ணாமலை வேலூர் வழியாக போனால் திருவண்ணாமலை வேலூர் திருப்பதி கர்நாடகா ஆந்திரா போன்ற வழிகள்லாம் சரியா இருக்கும் என்று பல மனுக்களை கொடுத்து அப்படியே நிலுவிலே இருந்தது. இப்ப ரயில்வே பாதைகள் ஒரு 50% வேலைகள் தான் நடந்திருக்கின்றன. இன்னும் முழுமையாக அந்த பணி முடியவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட சமுதாய ஊராட்சி தலைவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவமரியாதை செய்யப்படுகிறார்கள், தேசிய கொடியை ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக எழுந்து கொண்டிருந்தது. இப்ப அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டது அரசாங்கத்துல. அந்த பிரச்சனை இருந்தன கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே. அதற்கு பின்னால் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் நான் உதயசூரியன் தலைமையிலே அந்த கொடியை ஏற்றி வைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டார்கள். ஆனால் மாதவச்சேரி கிராமத்திலே இன்னும் அந்த பட்டியலின தலைவர் திருமதி சரஸ்வதி என்பவர் சென்னை தனியார் கல்லூரி பள்ளியில தான் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய கணவர் தான் தொடர்ந்து அந்த ஆதிக்கத்தை செய்கிறார். நாம் பல இடத்திலே மனு கொடுத்தும் எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஆணையத்திலே நேரடியாக ஆஜராக நேரிடும் என்று மனு கொடுத்தார்கள். அந்த மனு மீது இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை. இப்போது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட மாவட்ட ஆட்சியரிடத்திலே சந்தித்து அந்த மனுவை கொடுத்து இதனுடைய நடவடிக்கை என்ன என்று கேட்டோம். பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. கச்சிராபாளையத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுவாமி ஊர்வலம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து ஒரு பெரிய அளவுல போராட்டங்களை பண்ணீங்க. அதற்கான தீர்வுகள் ஏதாவது கிடைச்சிருக்கா? அதனுடைய தீர்வுகள் கிடைக்கவில்லை. இதற்கு முன்னாள் அமைச்சர் அண்ணன் பா மோகன் அவர்களும், அதிமுக அண்ணன் பா மோகன் அவர்களும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்களும், நாட்டார் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய வீட்டி திருநாராயணன் அவர்களும் ஒவ்வொரும் மிகப்பெரிய பலமாக இருந்து கொண்டு அந்த போராட்டத்திலே மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பதையும் பொதுமக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு நியாயமாக சட்ட நீதியா செய்வதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவருடைய முழு ஆதிக்கத்தை அதை பயன்படுத்தி அதை தடைப்பட்டு விட்டார்கள். அதிலே கூட 40 பேர் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். உதவாய்கள் இடத்திலே அனுமதி பெற்றுதான் போராட்டம் நடத்துகிறோம். 5 நாள் சேரிகளிலே போராட்டம் நடத்துறோம். முதல் போராட்டம் கருப்பு கொடி, 2வது நாள் வாயிலை கருப்பு துணி கட்டுறோம், 3வது நாள் கண்ணிலே கருப்பு துணி கட்டுறோம், 4வது நாள் ஜட்டியோடு போராட்டம் நடத்துகிறோம், 5வது நாள் தலை முழுக்க கருப்பு துணி கட்டி போராட்டம், 6வது நாள் பழைய பேருந்து நிலையம் கச்சிராபாளையத்திலே மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதி பெற்று நடத்துகிறோம். அதிலே 40 பேர், 15 ஆண்கள் 25 பெண்கள் மீது கச்சிராபாளையம் காவல்துறை வழக்கு போடுகின்றன. சட்டமன்ற உங்களுக்கு அனுமதி அளித்தது யாரு? உதவி ஆய்வாளர் கச்சிராபாளையம் உதவி ஆய்வாளர் திரு கார்த்திக் என்பவர். வழக்கு போட்டது யாரு? அதே உதவி ஆய்வாளர் கார்த்திக் அவர்கள். இது எப்படி கோர்ட்ல நிக்கும்? நிக்காது. இப்ப எதுக்கு உங்க மேல வழக்கு போடுறாங்க? அந்த வழக்கு தான் அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அழுத்தம் இருந்ததால் காவல்துறையால் ஒன்றும் பண்ண முடியாது. அது சட்ட நீதியா நம்ம சந்திப்போம். இது தொடர்பா உங்க மாநில தலைவர் வருகை தந்திருந்தார் ஆர்ப்பாட்டத்தில். 6 நாள் போராட்டத்தில் ஒரு நாள் மாநில தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார். மற்றொரு நாள் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலர் கலந்திருந்தார். நீங்க அரசியல் கட்சிகள் ஈடுபாடு இருக்கும்போது கூட இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியல அப்படின்றது எதை காட்டுகிறது? திராவிட மாடல் அரசு என்பது ஒரு பொய்யான அரசு, ஒரு பொய்யான போலியான வேஷம். அது பெரியாரினுடைய ஆட்சி என்று சொல்கிறார்கள். பெரியார் பிறக்காத பீகாரிலே லோக் ஜனசக்தி திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள், திரு சிராக் பாஸ்வான் அவர்களாம் நினைக்கின்ற வரலாறை படைக்கிறார்கள். ஆனால்
உத்தரப்பிரதேசிலே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக ஆகிறார். ஆனால் தமிழகத்திலே பெரியார் பிறந்த மண்ணில்தான் சாதிய வன்கொடுமை அதிகமாக இருக்கின்றன. ஆகவே எல்லோரிடத்திலும் திராவிட மாடல் ஆட்சி, பெரியார் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு வேங்கு வயல் பிரச்சனையாக இருந்தாலும், மேல்பாதி பிரச்சனையாக இருந்தாலும், பல பிரச்சனைகளை தமிழ்நாட்டில்தான் வன்கொடுமை அதிகமாக நடைபெறுகின்றன. கள்ளக்குறிச்சியோட அரசியல் சூழல் எப்படி இருக்கு? கள்ளக்குறிச்சி அரசியல் சூழ்நிலை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான போராட்டங்கள், அரசியல் யுத்திகள் மிகப்பெரிய நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே ரிஷிவந்தன் தொகுதியிலே ஒரு நிழல் கூட கட்டி உடைந்த உடனே திமுக அரசை கண்டித்து அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வச்சு இந்த மாவட்டமே அதிர்ற அளவுக்கு உருவாக்கினார். அதற்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவி நீக்கியதால் அதற்கு எதிராக திமுகவுடைய ரிஷிவந்தன் சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு வசன கார்த்திகன் அவர்கள் எல்லாருக்கும் திமுகவுடைய இளைஞரணி செயற்குழுவிலே மதுபான விருந்து வைத்தார்கள். கோட்ரு, பீரு என்று. இதுவரைக்கும் நாம் தமிழ்நாட்டிலே எந்த நிகழ்ச்சியிலும் கூட்டங்களிலும் பகிரங்கமாக மது விருந்து வைத்து ஒரு உணவை வழங்கியதை பார்த்ததில்லை. அதுவும் கள்ளக்குறிச்சியிலே நடந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கியது. ஆகவே கள்ளக்குறிச்சியிலே எத்தனை கட்சிகள் இருந்தாலும், அதிமுக திமுகவும் கடுமையான போராட்டங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் லோக் ஜனசக்தியும் மனுக்களும் போராட்டங்களும் பிரச்சனையை கையில் எடுப்பதிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி சார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து மக்களுக்கான போராட்டங்களை களம் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி சார். ஜெயசங்கர்.